ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தமிழ் த்ரில்லர் வெப் சீரிஸாக அமேசான் பிரைமில் இப்போ வெளியாகிருக்கிற எக்ஸாம். இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் ஆதித்ய பாலன் ஒரு டிஎஸ்பியாக வர்றாங்க. ஒரு மலை பிரதேசத்துக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வர்றாங்க ஒரு அலுவல் காரணமாக. ஆனால் இவங்களை அந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுவிட்டு தான் அந்த டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி துஷாரா விஜயன் கடைசியாக அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு டிஎஸ்பியை இன்னொரு லேடி எதுக்காக கடத்திட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி தான் அந்த லேடி அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி எந்த விஷயத்தை இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த நீட்டில் ஒரு ஸ்கேமு மொத்த இந்தியாவுமே சும்மா மிரண்டு போச்சே, அந்த மாதிரி இன்னைக்கு டேட்லையுமே ஒரு கிரைம், அதுவும் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரைமு, இதனுடைய கான்சிக்வன்சஸாக எத்தனை பேருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு மையக்கதையாக எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனரான சர்க்குணம். இது கிட்டத்தட்ட 7 எபிசோடு கொண்ட ஒரு வெப் சீரிஸ். ஒரு எபிசோடுமே 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே ஓடுது. ஓவராலாக 7 எபிசோடையும் பார்த்து முடிக்கிறதுக்கு 3.25 மணி நேரம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சீசன்லேயே அடுத்த சீசனுக்கான அந்த லீடையும் இந்த டீம் தெளிவாக விட்டுட்டாங்க கிளைமேக்ஸில். ஆனால் இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு லைட்டாக எங்கேயோ ஜென்டில்மேனுக்கு ஒரு பக்கம் மைண்டு பறந்து போயிட்டு வரத்தான் செய்யுது. இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு இதை ஒரு மினிமலிஸ்டிக் சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் 7 எபிசோடு இவங்க எடுத்து வச்சிருந்தா கூட உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4லிருந்து 5 கதாபாத்திரங்கள் இருந்தாலே பெருசு. அத்தனை கதாபாத்திரங்கள் மேலே மட்டும்தான் அந்த மொத்த சீரீஸே ட்ராவல் ஆகி போகுது. அவங்க தான் மொத்த சீரீஸையும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அதனால ஒரு மினிமலிஸ்டிக் சீரிஸ் அப்படின்னு கூட இதை சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 துஷாரா விஜயன், 2வது ஆதித்ய பாலன், 3வது அப்பாஸ், 4வது சரவணன் சக்தி, 5வது நரேன்மணி. இந்த 5 கதாபாத்திரம், இந்த 5 ஆர்டிஸ்ட் இவங்களுடைய கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இதில் துஷாரா விஜயனுக்கு தான் இருக்கிறதுலையே பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு ஜாஸ்தி. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது. எல்லாமே ரொம்ப கணக்கச்சிதமாக நீட்டாக பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆதித்ய பாலனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல எபிசோடாக கட்டி போட்டே வைக்கப்பட்டிருக்க ஒரு கதாபாத்திரம் தான். கிடைச்ச கொஞ்சோண்டு ஸ்கோப்பில் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ கொடுத்ததை அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ரமணா படத்தில் நம்ம கேப்டன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த கதையில் நமக்கு நம்ம அப்பாஸ் பண்ணது. இதுபோக சரவணன் சக்தியுடைய கதாபாத்திரம் தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் இந்த சீரீஸ்லேயே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜீப் டிரைவராக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் ஒரு சீனில் ஜீப் அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாப்புல, பின்னாடி 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் அவர் சல்யூட் அடிக்கிற ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்குது. சரியான சீக்வன்ஸ் இது. அந்த சீக்வன்ஸ் அதை ரைட்டிங்கில் கொண்டு வந்ததும் சரி, காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணதும் சரி, சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சரவணன் சக்தியுமே. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாரும் கொடுத்ததை பண்ணிட்டாங்க. அருணுடைய சினிமோட்டோகிராஃபியில் ரொம்ப ராவாக தான் காட்சிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக 2 ஃபீமேல் கதாபாத்திரங்களுக்கு இடையில ஒரு காருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த தள்ளுமுள்ளு, அதுக்கான கேமரா ஒர்க் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. சாம் சிஎஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு புதுசாக எதுவும் இல்லை சார், அவருடைய டெம்ப்ளேட் பிஜிஎம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. சரி, இதனுடைய பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த 7 எபிசோடு இருக்கக்கூடிய இந்த சீரீஸில் முதல் ஒரு 2-3 எபிசோடாவே ஆள் மாறாட்டம் பண்ண துஷாரா விஜயன் எங்கேயும் மாட்டிப்பாங்களோ, ஐயோ இன்னைக்கு கன்ஃபார்மாக மாட்டித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை அங்கங்கே கிரியேட் பண்ணி தான் ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த முதல் 2-3 எபிசோடு ஆக்சுவலி ஓரளவுக்கு நல்லாவே சுவாரஸ்யமாகவே நரேட் பண்ணியிருந்தாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஐடியாவே சுத்தமாக நமக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணி தான் இந்த 2-3 எபிசோடையுமே இந்த டீம் நகர்த்தி இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் எக்ஸாமுங்கிறாங்க, ஸ்கேனுங்கிறாங்க, இதை மொத்தமாக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கதாபாத்திரம் களத்தில் இறங்குறாங்க, எதையுமே காணாமல் இதில் அப்படின்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி வரும். நீங்கள் ட்ரெய்லரே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னதான் சொல்ல வராங்க, எதுக்கு இந்த ஆள் மாறாட்டம் அப்படின்னு ஒரே இடத்துல தான் அந்த கதைக்களம் சுற்றிக்கிட்டு இருக்கே தவிர அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இவங்க நரேட் பண்ண விதத்தில் ஓகே இதுதான் கதையா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கே நம்ம வர்றோம். ஆனாலும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 4 எபிசோட்ஸ் நமக்கு விட வேண்டிய ஆக்சுவல் இம்பாக்டை பெருசாக கிரியேட் பண்ணலையோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இந்த கதையுடைய வில்லன் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம். அதை இன்னமும் பவர்ஃபுல்லாக எழுதுறதுக்கான ஸ்கோப் அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்துமே இவங்க பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இதை தாண்டி முதல்ல ட்ரைனிங் முடிச்சு இப்போ தான் புதுசாக போலீஸ் வேலையில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த பயவழியை கடத்தி வச்சுக்கிட்டு தான் யாரோ ஒரு நபர் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஒரு டிஎஸ்பி கேரக்டரை நீங்கள் கடத்தி வச்சுக்கிட்டு டப்புன்னு யாரோ ஒருத்தர் உள்ள போய் நான் தான் டிஎஸ்பி அப்படின்னு சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எப்படி நம்புது அப்படிங்கிறதே நமக்கு அது ஒட்டவே கிடையாது, அது ஒத்துக்கிற மாதிரியும் கிடையாது. ஏன்னா ஒரு டிஎஸ்பி கேடரில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கூட இருக்கக்கூடிய ஹைரார்க்கியில் அந்த ஆர்கனைசேஷன் லேடரில்
கூட வேலை பார்க்குற கொலீக்ஸு, நம்மளுடைய சூப்பர்வைசர் யார், நம்மளுடைய சபார்டினேட் யார், இவங்க எல்லாருக்கும் நம்மளை தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். என்னதான் நீங்கள் ஒரு சின்ன டெபுடேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு டியூட்டியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட எப்படி அதை அவ்வளவு லேசில் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த நபர் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் இவங்க தான் டிஎஸ்பின்னு எல்லாம் சலாம் போட்டே தெரிறாங்களே, என்னது இது அப்படிங்கிற மாதிரியே அந்த விஷயம் நமக்கு ஒட்டவே இல்லை. அதனாலேயே பின்னாடியும் பல விஷயங்கள் நமக்கு பெருசாக ஒட்டாமையே போயிடுது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துஷாரா விஜயன் டிஎஸ்பியே கிடையாது, அந்தமா ஒரு ஃபோர்ஜரி தான் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்கிற ஒரு காரணம் இருக்கட்டும். ஆனால் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை பண்ணாங்கன்னா அப்படின்னா கூட அவங்க பண்ணுறது தப்பு தான். அப்படி இருக்கும்போது எந்த கேரக்டராக இதை கேட்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட கூட வரக்கூடிய டிராவல், அதாவது துஷாரா விஜயன் கூடயே டிராவல் ஆகக்கூடிய ஒரு 1-2 கதாபாத்திரத்துக்கு அவங்க ஃபோர்ஜரி தான் தெரிஞ்சு போகும். இருந்துமே அவங்க கடைசி வரைக்கும் எஸ் மேடம் நீங்கள் சொல்கிற நாங்கள் கேட்குறோம் மேடம், பரவாயில்ல மேடம், உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் மேடம் அப்படின்னு தான் சுற்றிக்கிட்டு தெரியுதே தவிர இது என்னங்கடா புது சோதனையாக இருக்குது சார், நீங்கள் இன்ஸ்பெக்டர், அந்தம்மா ஒரு ஃபோர்ஜரி, என்னதான் அந்தம்மா நல்லதுக்கு பண்ணால் கூட நீங்கள் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு தானே சொல்லணும். கடைசி வரைக்கும் மேடம் நான் இருக்கேன் மேடம், ரிப்போர்ட்டிங் டு டியூட்டி மேடம் அப்படின்னு இவர் சொல்கிறதாகட்டும். அதுக்கு துஷாரா விஜயன் நீங்கள் அந்த ஹோட்டல் எதுக்கும் க்ளோஸில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்கிறாங்க. அவங்க எஸ் மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படிங்கிறாரு அவர். இது என்னங்க இது, இப்படியெல்லாம் எப்படி இவங்க செட் பண்ணாங்க, கேரக்டர் எப்படி எழுதுனாங்க, இது எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அவங்க நம்பினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி லாஜிக்கலாகவும் ஒரு சில விஷயங்கள் விட்டுட்டாங்க இவங்க. துஷாரா விஜயனுக்கு கத்தி குத்து முதுகில் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு 10 நிமிஷமா தெலுங்கு படம் மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங்லாம் வேற போகுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நமக்கு இன்னொரு பக்கம் படத்தான் செய்யுது. மொத்தமாக ஆக்சுவலி ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை தான் ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகத்தான் சொல்ல ஆரம்பிச்சது இந்த டீம். பட் மொத்தமாக அந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு ஆவரேஜ் வாட்ச் ஆகி போச்சு இந்த எக்ஸாம். அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இதில் பெருசாக எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான். இது அமேசான் பிரைமில் இப்போ வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.